ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பண்ண போகிறேன். என்னால் ரெகுலராக மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியலை. ஸோ வெள்ளி செவ்வாழையாவது விடாமல் ரெகுலராக அந்த 2 நாள்லையாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வாசல்லாம் பெருக்க வந்துட்டேன். பெருக்கி கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை ரூமில் போய் விளக்கு ஏற்ற வேண்டியதுதான். ஏன்னா நைட்டே விளக்கு எல்லாமே தேய்ச்சி பொட்டுலாம் வச்சுட்டேன். அதே மாதிரி பூஜை ரூம்லேயே மாக்கோலம் போட்டுட்டேன். அந்த வேலை எல்லாமே நைட்டே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்ம அரிசி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அரைச்சிட்டு இப்படி போட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கோலம் பார்க்கும்போதே நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நைட்டே நான் விளக்கெலாம் எடுத்து வைக்கல. ஏன்னா கோலம் நைட்டு தானே போட்டேன். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே எல்லா விளக்கையுமே எடுத்து வச்சுட்டேன். நம்ம எப்போதுமே குத்து விளக்கில் தான் 5 முகம் விளக்கு திரி ஏற்றுறேன். நான் அகல் விளக்கு ஏற்றுறதில்ல. ஸோ 5 முகம் அதிலேயே விளக்கு ஏற்றி விட்டுறது. சரி, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சோம். குளிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு வர்றதுக்கே 4:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கடகடன்னு உள்ளே விளக்கெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அது ஒரு எப்படி 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிடலாம், ஒரு 5 மணிக்குள்ளேயாவது ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே நம்ம வெள்ளி செவ்வாழையாவது பிரம்ம முகூர்த்த பூஜை போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி நான் சாய்பாபாவுக்கும் பூஜை பண்ணேன். இப்போ வேலைக்கு போகிறதுனால என்னால் சரியாக பூஜை பண்ண முடியல. வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றி சாமி கும்பிட்றேன். அதுதான் என்னோடய ரொட்டீனாகவே இருக்குது இப்போதைக்கு. இனிமேல் ரெகுலராக கும்பிடணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி காலையில் பால் காய்க்கலை. சரி, கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை இருந்தது. அதை தான் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த காஞ்ச திராட்சையை தான் பிரசாதத்துக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன். இதை பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் பசங்க எல்லாருமே எந்திரிச்சதுக்கப்புறமா காலையில் ஆளுக்கு 2 திராட்சை சாப்பிட்ருவோம். ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ நம்ம அதை சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைங்கன்னு கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். கந்தசஷ்டி கவசம் பாடலாம், இல்லைன்னா கனகதார சோஸ்திரம் சொல்லலாம். நம்மளுக்கு என்ன டைம் இருக்கோ அதுபடி நம்ம சொல்லிக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று சின்னதாக ஏதோ ஒரு சின்ன ஸ்லோகம் கூட சொல்லி நம்ம கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால தொண்டை நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லை எனக்கு. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பூஜைலாம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வேண்டுதலை சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம பூஜை ரூம் முன்னாடி உட்காந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம வேண்டிக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும். இந்த பூஜை வேலைலாம் முடித்ததுக்கப்புறமா மார்னிங்கில் சமைக்கணும். பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டணும். அதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே காலையில் எந்திரிச்சு வந்தோடனே கொஞ்சம் அரிசி கழுவி வச்சுட்டேன். ஊற மட்டும் வச்சுருக்கேன்.
நம்ம வந்து நம்ம எல்லாருக்காகவுமே வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுதலை முடிச்சிட்டோம். ஒரு சைடில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். இதில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து பொரித்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். அதை வந்து பசங்களுக்கு வந்து பொரித்து கொடுத்துட்டேன். தயிர் சாதமும் அதுவும் செஞ்சு கொடுத்துட்டேன். கடலைப்பருப்பு பாருங்கள், ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடலைப்பருப்பு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், தேங்காய் பூ அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லது. லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் பக்கோடாவும். நான் அதுக்கப்புறம் தான் சாம்பார் வந்து செய்ய போகிறேன். காலையிலக்கு டிஃபனுக்கு வந்து இட்லியும் சாம்பார் இருந்தது, அதையும் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து பீட்ரூட் பொரியல் செய்கிறேன். காலையில் எனக்கும் டைம் ஆகுதில்ல, அதனால் வேலைக்கு கிளம்பணும். அதனால் ஒரு சைடில் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். நானும் 9:20 25க்கெலாம் கிளம்புனா தான் கரெக்டாக 9:35க்காவது உள்ளே போக முடியும். லேட் ஆயிரும். இல்லைன்னா சீக்கிரம் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிடுறது. இன்றைக்கி வந்து சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான். காலிஃப்ளவர் கொஞ்சோண்டு தான் இருந்தது, அதனால் பசங்களுக்கு மட்டுமே பொரித்து கொடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் வந்து தாளித்து விட்டுட்டேன். சாம்பார் தாளிச்சிட்டு நம்மளும் வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு காலையிலக்கு டிஃபனுக்கு வந்து கொஞ்சமாக சேமியா கிளறினேன். சேமியா கிளறிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.